ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. விஸ்வம் விஷுவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருவம்பாவையிலிருந்து தினந்தோறும் ஒரு பாடலாக பார்ப்போம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று தொடங்கும் பாடல். முதலில் பாடலை முழுவதுமாக பார்த்துவிட்டு பிறகு பொருள், அதன் பிறகு அதில் உள்ள நுணுக்கமான ஒரு சில தகவல்கள். முதலில் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாறு அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய். என்ன தமிழ், என்ன விளையாட்டு! அது ஆரம்பமே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. இப்போ திருவண்ணாமலை தீபம் ஜோதி, திருப்பரங்குன்றம் ஜோதி, இந்த மாதிரி பல ஊர்களில் குன்றின் மேல் இட்ட விளக்குங்கிறோமே. அந்த ஜோதி ஸ்வரூபமாக அந்தந்த உபநிடதங்களும் சொல்கின்றன. எல்லா ஞான நூல்களுமே இறைவனை ஜோதி வடிவாகத்தான் சொல்லி வைத்திருக்கிறது. அப்போ ஏன் சார் ஒருவனு கேட்கலாம், அதையும் இதே மாணிக்க வாசகர் பின்னாடி சொல்ல போகிற. அதுதான் நம்ம சனாதனத்தினுடைய ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட ஜோதி ஸ்வரூபன், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி. ஃப்ரம் கிடையாது, டூ கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை, ஜோதி ஸ்வரூபனை யாம் பாட, இந்த மாதிரி நாங்கள் பாடினோன்னா இதை கேட்ட உடனே அப்படியே கண்மலர்ந்து ஓடி வர வேண்டாமா? நீயோ ஆழ்ந்து பறந்து அகன்று விரிந்த கண்களை உடையவள், வாழ் போன்ற கூர்மையான பார்வையை உடையவள். அப்படிப்பட்ட நீ தூங்குறியா? மாதே வளருதியோ? சரி, கண் மூடி இருந்தா கூட இது மூட முடியாது. உன் செவி பழுனுமா? கெட்டு போய்விட்டது. வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே. மார்கழி மாதம் வீதி பஜனை, அங்கேருந்து அப்படியே அவர்கள் அந்த வீதியில் பாடிக்கொண்டு நுழையும் பொழுதே அங்கே அவர்கள் பாடும் ஓசை கேட்ட உடனேயே இங்கே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, அதாவது தன்னிலை மறந்து, மெய் மறந்து அடுத்த நிமிஷம் அப்படி படுத்து நிற்கிறவ போதாள் அம்மளையின் மேல் நின்றும் புரண்டு இங்கே அப்படியே கேட்ட உடனே அப்படின்னு கீழே வந்து விழுந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலை அடையக்கூடிய பக்தர்கள்லாம் உண்டு. ஆனால் நீயோ அம்மா அப்படி எந்த விம்மி விம்மி மெய் மறக்கலை, காதலையும் வாங்கல, கண்ணு மூடி வளர்ந்து கொண்டு இருக்கின்றாய், அதாவது தூங்கி கொண்டு இருக்கின்றாய் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி உண்மை உணர்ந்து எழுந்து கொண்டு வருகின்றாள். இதில் நுணுக்கமான தகவல்கள். அந்த போதார் அமளி என்பது இந்த உலக வாழ்க்கை. போதுன்னா அரும்புகள், அரும்புகள், அந்த அற்புதமான அந்த அரும்புகளில் அப்படியே எல்லாம் நிறைய துவி இருக்கு. அதில் உள்ள அந்த வண்ணங்கள், வாசனைகள் அப்படின்னு அப்படியே மெய் மறந்து நாம் அவ்வளவுதான். அப்படிப்பட்ட இந்த உலக சுற்றுச்சூழலில் அந்த சுகங்களில் ஆழ்ந்து நீ உன்னை மறந்து விட்டாயா? இவைகளையெல்லாம் நமக்கு அள்ளி கொடுத்து அந்த சர்வேஸ்வரனுடைய நினைவு வர வேண்டாமா? அம்மா இப்படி இருக்கிறாயே என்பது ஒரு பொருள். இவர்கள் சொன்ன உடனே அவள் எழுந்து வந்து விட்டாள். இதில் உள்ள மேலும் ஒரு அற்புதமான நுணுக்கம் என்ன என்றால், மாதே வளருதியோ? அம்மா வளர்ந்து கொண்டிருக்கின்றாயே என்ன? தமிழில் வளர்தல் என்ற சொல்லுக்கு நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது கண் துயில்தல்
அதோ தூங்குவது என்பது பொருள் நேரடியாக சொன்னாக்க. அதனால்தான் கண் தூயிலாய் கண் தூயிலாயின்னு தாலாட்டு பாடல்கள்லேயே உண்டு. அப்போ கண் வளராய் கண் வளராய் கண்மணியே கண் வளராய்ன்னு அங்கே பாடல்களே இருக்கே. அப்படி இந்த ஏன் இந்த வளர்தலை சொல்லி கண் வளராய் அப்படின்னா தூங்கு தூங்குன்னு ஏன் சொல்லணும்? மாணிக்க வாசகர் ஏன் முதல் திருவம்பாவை பாட்டிலேயே மாதே வளருதியோ என்று ஏன் சொன்னார்? மாபெரும் விஞ்ஞான உண்மை அது. உதாரணம், இப்போ நம்ம 2 அடி இருக்கோன்னு வச்சுப்போம். 2 அடி அரை அங்குலம் அல்லது 1 அங்குலம் நாம் உயர்கின்றோம் அல்லவா? 2 அடி இருந்தனாம 2 அடி அரை அங்குலம் 2 அடி 1 அங்குலம் அப்படி வளர்கின்றோம் அல்லவா? இந்த வளரக்கூடிய நிலையை மனிதன் தூங்கும் பொழுதுதான் நடக்கும் என்பது இன்றைய விஞ்ஞான உண்மை. இப்ப தெரியுதா மாணிக்க வாசக சுவாமிகள் ஏன் அங்கே மாதே வளருதியோ என்று கேட்டார் என்று? மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே. அடுத்தது நல்லத தைரியமா சொல்லணும். பழிச்சுன்னு சொல்றதுன்னா சுவாமி நாமாவை பகவன் நாமாவை சொல்றதுனால நமக்கு அது அதான் கொஞ்சம் லஜ்ஜையா பழிச்சுன்னு சொல்றதுன்னா வெக்கமா இருக்கு. என்ன பண்றது? தயவு செய்து முடிஞ்ச போதெல்லாம் அவனுடைய நாமாவை மனசுக்குள்ளேயாவது சொல்லிட்டு இருங்க. வெளியில சத்தமா சொல்றோமோ இல்லையோ. போன தலைமுறை வரையில், அதாவது எங்களுக்கு போன தலைமுறை வரையில்னா எங்கள் காலத்தில் தான் சரி அப்படிங்கிற அளவுக்கு அது மறைய தொடங்கிய காலம் அது. எதான்னு சொன்ன ஆமாம் விஷயம் தெரியுமா, இது அவங்க வீட்டு பையன், அதெல்லாம் ஒன்றும் என் காதில் போடாத, நாராயணா நாராயணா அல்லது சிவசிவா சிவசிவா ஒன்று அதெல்லாம் என் காதில் போட, எங்கள் காது மூடிண்டாச்சு. அப்புறம் நாராயணா நாராயணா அல்லது சிவசிவான்னு ஏன் சொல்லணும்? அவன் ஏதோ அடுத்தவர்களை பற்றி தீயவைகளை சொல்ல போகின்றான். அந்த தீயவைகள் வேணும், அது கேட்ட அந்த பாவம் போகட்டும் என்பதற்காகவே நாராயணா நாராயணாங்கிறது சிவசிவா என்பது போன தலைமுறை வரையில் அது நடந்து வந்தது. ஆகவே வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறத்தல் என்பது அதுவும் ஓர் அற்புதமான தகவல். முதல் பாடலில் இருந்து அந்த கருத்துரை, அதில் உள்ள நுணுக்கமான தகவல்களை பார்த்தோம். நாம அடுத்தது 2வது பாட்டு அப்படிதான். அப்படி அந்த இணைப்பு என்பது நாம கொண்டு போக வேண்டாம். மாணிக்க வாசகர் அந்தந்த ஆண்டாலும் அப்படிதான் எழுதியிருக்கா. இதுக்கு அடுத்த பாட்டில் மாணிக்க வாசகர் சொல்றாரு, பாசம் பரஞ்சோதிக்கு அந்த பாட்டில் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நான் அதெல்லாம் சாமியை மறக்க மாட்டேன், எப்போதும் அப்படித்தான், நான் அதெல்லாம் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவள் இடித்து உரைக்கப்பட்டு எழுப்பப்படுகின்றாள். அது என்ன, அதில் உள்ள நுணுக்கமான தகவல்கள் என்ன என்பதை நாளைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.